அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். அரக்கு மாளிகை கதையின் தொடர்ச்சி. தன் அவல நிலை குறித்து மஞ்சுளா மனம் புழுங்கிக் கொண்டிருந்த சமயம் புத்தகங்கள் எடுத்து போக மாணவிகள் பலர் வந்தார்கள். மஞ்சுளா இடத்தை விட்டு சட்டென்று எழுந்திருந்தாள். அவர்களுக்கு புத்தகங்கள் எடுத்து கொடுப்பதிலும் கணக்கு எழுதுவதிலும் அவள் கவனம் சென்று விடவே அவளது சொந்த கவலைகள் தற்காலிகமாக ஓய்வு எடுத்து கொண்டன. அதற்கு பின்னர் அவளுக்கு வேலைகள் பல தலைக்கு மேல் குவிந்து கிடந்தன. அதனால் பகல் பொழுது எல்லோரும் அமர்ந்து உணவு உட்கொள்ளும் சாப்பாட்டு அறைக்கு போகக்கூட நேரம் இருக்கவில்லை. நூல் நிலையத்தின் அலமாரி ஒன்றின் பின்னால் சென்று மறைவாக நின்று கொண்டு தான் கொண்டு வந்திருந்த சாத பொட்டலத்தை அவிழ்த்தாள். பசியாக பகல் உணவை உட்கொண்டுவிட்டு தோட்டத்து தண்ணீர் குழாயில் சென்று கைகளை கழுவி கொண்டாள். தாகம் அடங்கும் மட்டும் கைகளால் பிடித்து வேண்டிய குளிர்ந்த நீரை குடித்தாள். பிறகு நூல் நிலையத்துக்குள் வேலை செய்ய புகுந்தாள். தவறாக அடுக்கி வைத்திருந்த புத்தகங்களை ஒழுங்காக அடுக்கி வைக்கவும், அடுத்த வருஷத்திற்காக வரவழைத்திருந்த புதிய புத்தகங்களை கட்டுகளிலிருந்து அவிழ்த்து கணக்கு பார்ப்பதிலும் அன்றைய பொழுது கழிந்துவிட்டது. பள்ளிக்கூடம் முடிவடைந்ததும் எல்லோருடனும் வெளியே வந்த மஞ்சுளாவிடம் காலையில் இருந்த பரபரப்பும் ஆத்திரமும் காணப்படவில்லை. ஏன் தாமதமாக வந்தாய் என்று தலைவி போல் தாத்தா அவளை அதட்டப் போவதில்லை. நாழியானால் போகட்டும், ஒரு நாள் இப்படி முன்ன பின்னதான் இருக்கும். நீ இத்தனை நாழிக்கு மேல் போய் சமைக்க வேண்டாம். அடுத்த தெரு ஹோட்டலுக்கு போய் நான் ஏதாவது வாங்கி கொண்டு வரேன். சாப்பிட்டு விட்டு நீ சீக்கிரம் படுத்துக்கொள். ரொம்ப களைச்சு போயிருக்க என்பார் மிகவும் அன்போடு. நேரம் எத்தனையானாலும் அவள் வரவிற்காக சாய்வு நாற்காலியில் சாய்ந்தபடி தாத்தா பொறுமையாக காத்திருப்பார் என்ற ஒரு நினைவு அவள் உள்ளத்திற்கு மெத்த ஆறுதலை அளித்தது. சில நாட்களாக உலகத்தையே எட்டி பார்க்காது மழைக்கு பின் ஒளிந்து கொண்டிருந்து விட்டதனாலோ என்னவோ அன்று மாலை சூரியன் இரட்டிப்பு மடங்கு அழகுடன் செம்மை ஒளி வீசிக்கொண்டு அஸ்தமனகிரியை நோக்கி சென்று கொண்டிருந்தான். பஸ் நிலையத்திலே நிம்மதியாக நின்றபடி பளிச்சென்று சிவந்து காணப்பட்ட அந்தி வானத்தை வேடிக்கை பார்த்து கொண்டு நின்ற மஞ்சுளாவின் உள்ளத்திலும் நம்பிக்கை மெல்ல தலை நீட்டியது. என் வாழ்வில் கலந்து நிற்கும் துன்ப இருள் விலகி ஒரு நாள் இந்த வானத்தை போல் நல்ல காலம் என் வாழ்க்கையில் பிரகாசிக்காது போய்விடுமா? ஏன் அதற்குள் நான் பொறுமையை இழக்க வேண்டும் என்று சிந்தித்தாள். உடனடியாக தொடர்ந்து அவளுக்கு தாத்தா ரகுபதியின் நினைவு ஏற்படவே நெஞ்சம் பாகாய் கரைந்து விட்டது. அன்பு காட்டி புத்தி சொன்ன தாத்தா மீது வீணாக எரிந்து விழுந்தேனே, எத்தனை பிசகான காரியம்! செச்ச, என்ன மடத்தனம்! பாவம், அவர் என்ன செய்வார்? தம்மால் முடிந்தவரை எனக்கு தமது கடமைகளை செய்துவிட்டார். ஆனால் பதிலுக்கு அவருக்கு என்ன செய்திருக்கிறேன்? ஒன்றுமில்லை. அதற்கு பதிலாக முகத்தை கடுத்து கொண்டு வயது காலத்தில் அவர் மனதை நோகவல்லவா செய்துவிட்டேன். அவருக்கு உடம்பு வெறு சரியில்லை என்று தனக்குள் எண்ணி தான் செய்த தவறுக்காக வருந்தினாள். தாத்தா ரகுபதியை நினைக்க நினைக்க அவள் மனம் குழைந்து போயிற்று. கண்களை நீர் மறைத்து கொன்றது. தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் செய்ய எண்ணியவள் போல் அவள் எதிரே இருந்த பழக்கடைக்கு விரைந்தாள். தாத்தாவிற்கு ஆஸ்திரேலியா திராட்சை பழம் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று அவள் அறிவாள். அடிக்கடி வாங்கி சாப்பிடத்தான் அவர்களது பொருளாதாரம் அனுமதிக்காதிருந்தது. அடுத்த நாளைக்கும் அதற்கு அடுத்த தினத்திற்கும் வேண்டிய பஸ் கட்டணத்தை தனியே ஒதுக்கி வைத்துவிட்டு மீதி இருந்த சில்லறைக்கு அரை சேர் திராட்சையும் ஒரு சீப்பு மலை வாழைப்பழமும் வாங்கி கொண்டாள். மஞ்சுளா வீடு திரும்பும்போது காலை போல் அவசரப்படாவிட்டாலும் அன்று அவள் வீடு வந்து சேர்வதற்குள் நன்றாக இருட்டிவிட்டது. பஸ்ஸை விட்டு இறங்கியதும் வேகமாக தங்கள் வீட்டை நோக்கி நடந்தாள். பிடிவாதத்துடன் அழுதுவிட்டு பின்னர் தாயின் மார்பிலே தலையை புதைத்து கொண்டு தூங்கிவிடும் குழந்தை உள்ளத்திலே நிலவி நிற்கும் அந்த இனிமையான சாந்தி அவள் மனதிலே நிறைந்து விட்டிருந்தது. வாயிலை அடைந்ததும் உற்சாகமான குரலில் தாத்தா என்று கூப்பிட்டு கொண்டு கதவை தட்டினாள். தாளிடாது இருந்த கதவு தானே சற்று நகரவே தள்ளி திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். உள்ளே விளக்கு கூட ஏற்றப்படாது ஒரே அந்தகாரமாக இருப்பதைக் கண்டு திகைப்படைந்து போனாள். கூடத்து மின்சார விளக்கை பொருத்திவிட்டு, என்ன தாத்தா, கதவை சாத்த மறந்து தூங்குறீங்களே என்று செல்லமாக கோபித்தபடி சாய்வு நாற்காலி அருகில் வந்தாள். சாய்ந்த நிலையில் படுத்திருந்த தாத்தாவின் முகத்தை விளக்கு வெளிச்சத்தில் குனிந்து உற்று பார்த்த மஞ்சுளா, தாத்தா என்று அலறி கொண்டு கையில் இருந்த பழப்பொட்டலத்தை கீழே போட்டுவிட்டாள். ஆமாம், ரகுபதி அவர்கள் பேத்தி என்ன அழுதாலும் தட்டி எழுப்பினாலும் எழுந்திருக்காத மீளா நித்திரை வசப்பட்டிருந்தார். மஞ்சுளா அழகானதொரு கனவு கண்டு கொண்டிருந்தாள். தாத்தாவும் அவளும் பெரியதொரு காரில் எங்கேயோ போய்க் கொண்டிருந்தார்கள்.
வழிநெடுகிலும் இரு பக்கமும் பசுமையான வயல்கள் பார்க்க கண்களுக்கு பெரும் விருந்தாக இருந்தன. பொறுமையாக இரு என்று சொன்னேனே, அதன் பலனை பார்த்தாயா என்று தாத்தா அவளிடம் கேட்டார். மஞ்சுளா அதற்கு பதில் சொல்ல எத்தனிக்கும் போது சில்லென்று ஜலத்துளிகள் தன் மீது விழுவதை உணர்ந்து திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். மஞ்சுளா, நாழியாச்சு, எந்திரியம்மா என்று அன்போடு அழைக்கும் தாத்தாவின் நலிந்த குரலுக்கு பதில், படுக்கையை சுருட்டட்டுமா? விடிஞ்சு எத்தனை நாழியாச்சு? தண்ணி ஊற்றி ஹாலை கழுவணும். ம் என்று அதட்டியபடி ஒரு கையில் துடைப்பமும் இன்னொரு கையில் ஒரு பெரிய இரும்பு குடத்தில் தண்ணீருமாக கேதாரியின் வீட்டு வேலைக்காரி நின்று கொண்டிருந்தாள். எழுந்திருக்காவிடில் குடத்து தண்ணீரை தலைமீது கொட்டி விடுபவள் போல் அவள் துடிப்பாக காணப்பட்டாள். வாரி சுருட்டி கொண்டு மஞ்சுளா எழுந்திருந்தாள். தனது ஜமக்காலத்தையும் தலையணையையும் விரைவாக கையில் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அப்பால் நகர்ந்து ஓட வேண்டியிருந்தது. ஏனெனில் பொறுமையற்ற அந்த வேலைக்காரி ஹாலின் மறுகுடியில் தண்ணீரை ஊற்றி துடைப்பத்தால் மிக பரபரப்பாக பெருக்க ஆரம்பித்து விட்டாள். சீக்கிரமாக குளிச்சுட்டு தயாராக இரு, உன்கிட்ட பெரியப்பா என்னவோ பேச வேண்டுமாம் என்று கடுமையான குரலில் உத்தரவிட்ட வண்ணம் மாடிப்படிகள் மீது தன் காலில் அணிந்திருக்கும் மெட்டிகள் களீர் களீர் என்று ஓசை செய்ய உயரமாக இறங்கி வந்து கொண்டிருந்தாள் வீட்டின் எஜமானியான பார்வதி அம்மாள். போப்போ, சொன்னது காதில் படலையா? வயசு பொண்ணு இப்படி தூங்கி வழிஞ்சா வீடு நல்லாத்தான் இருக்கும் என்று காதில் படும்படி முணுமுணுத்த வேலைக்காரி 4 புறமும் வழிந்து பரவி கொண்டு சென்ற நீரை துடைப்பத்தால் சலார் சலார் என்ற சப்தத்துடன் வேகமாக தள்ளி ஒதுக்கி கொண்டிருந்தாள். ஹாலில் கிடந்த நாற்காலி மேஜைகளுடன் அந்த பெண்ணையும் சேர்த்து பெருக்கி வெளியில் வீசி விடுவாள் போல் இருந்தது அவள் செய்த அட்டகாசமான காரியம். மஞ்சுளா பதில் பேசாது அங்கிருந்து பின்கற்றுக்கு சென்றாள். படுக்கையை பத்திரமாக அங்கிருந்து பெஞ்ச் மீது வைத்துவிட்டு குளிக்கும் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள். அன்பே கடுகளவும் இல்லாத அந்த வீட்டில் வசிக்க நேர்ந்ததனால் இப்பொழுதுதான் அவளுக்கு தாத்தாவின் அருமை பூராவும் நன்கு விளங்கியது. எத்தனையோ விதமான கஷ்டங்கள் அவர்களது வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்டதுண்டு. ஆனால் அன்புக்கும் அனுதாபமான இனிய மொழிக்கு பஞ்சம் ஏற்பட்டதே இல்லை. இப்பொழுது அவைகளுக்குமல்லவா வறுமை வந்துவிட்டது. குழாயை திருப்பி விட்டாள் மஞ்சுளா. சிலுசிலுவென்று அண்டாவில் விழுந்த குளிர்ந்த நீரை போல் அவள் கண்களிலிருந்தும் துயரக் கண்ணீர் தாரையாக வழிந்தோடியது. ஐயோ தாத்தா, என்னை ஏன் இந்த உலகத்தில் அனாதையாக விட்டு போனீர்கள் என்று தனக்குள் மெல்ல திணறினாள். துக்கம் தாழ முடியவில்லை. நெஞ்சு வெடித்து விடும் போல இருக்கவே நன்றாக கதறி அழுதுவிட்டாள். அல்ப ஆயுசில் போய்விட்டாரா? நன்றாக அழுதாய்ப்போ. வயது ஆச்சு, கிடப்பிராணன் தானே ஒடுங்கி விட்டது. நினைத்தபோது நேரம் பொழுது இல்லாமல் இங்கே துக்கக்கண்ணீர் வடிக்க வேண்டாம். என் வீடு உருப்படாமல் போய்விடும் என்று முதல் நாளே பெரியம்மா தடை உத்தரவு போட்டிருந்தாள். அதனால் மஞ்சுளாவிற்கு தன் துயரத்தை கண்ணீர் வழியாக ஆற்றிக்கொள்ளக்கூட அந்த வீட்டில் சுதந்திரம் இருக்கவில்லை. அதனால் ஸ்நான அறைக்குள் குளிக்கும் பாவனையில் தன் வருத்தம் தீரும் மட்டும் நன்றாக அழுது ஓய்ந்தாள். ஸ்ரீமான் கேதாரிக்கு விடிந்ததும் விடியாததுமாக அவளிடம் பேச வேண்டிய முக்கிய காரியம் என்னவாக இருக்கும்? அவளுக்கு ஒன்றும் புலப்படவில்லை. ஒரே வீட்டின் வெவ்வேறு பகுதியிலே வருஷக்கணக்காக வசித்த போதிலும் இடையே தடுத்து எழுப்பியிருந்த கற்சுவருக்கு அப்பால் சிந்தனையை ஓட்ட நேரம் இருக்காது. தம் தம் வயிற்று பிழைப்பை கவனித்துவிட்டு வேலைக்கு பின் அயற்சியோடு தங்களது வாசஸ்தலத்திற்குள் அடைந்து கொண்டு விடும் அன்றாட காய்ச்சிகள் நிரம்பிய நகரத்தின் ஒரு பகுதி அவள் வசித்து வந்த இடம். எனவே தாத்தா மரணமடைந்து விட்டார் என்பதை உணர்ந்து கொண்டு நெஞ்சு பிளக்க அவள் கதறியதை கேட்டு அண்டை அயலார் யாரும் உடனே ஓடி வந்து விடவில்லை. அழும் சப்தத்தை கேட்டு ஜன்னல் கதவை திறந்து எட்டி பார்த்த இரண்டொருவர் கூட நமக்கென்ன இந்த வம்பெல்லாம், காலை 7 மணிக்கு வேலைக்கு ஓட வேணும் என்று நினைத்து கொண்டு ஜன்னலை மூடிவிட்டு உள்ளே மறைந்து கொண்டார்கள். வெகு நேரம் தாத்தாவின் மீது முகத்தை வைத்து கொண்டு அழுது கண்ணீர் வடித்து சோர்ந்து போனாள் மஞ்சுளா. மேலே என்ன செய்வதென்று அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. பிரிவு துக்கத்தின் முதல் அதிர்ச்சி கொஞ்சம் அடங்கியதும் அவள் சிரித்தாள். அவர்களுக்கு நெருங்கிய உறவினர்கள் என்று யாரும் நகரத்தில் இருக்கவில்லை. நண்பர்கள் என்று உரிமை பாராட்டி உதவிக்கு அழைக்க யாரும் கிடையாது. என்ன செய்வது என்று குழப்பத்துடன் ஆலோசித்த போது கேதாரியின் ஞாபகம் வந்தது. ஸ்ரீமான் கேதாரி ரகுபதியின் ஒன்றுவிட்ட சகோதரனது புத்திரன். மிகவும் தூரபந்துதான். நகரத்தில் ஒரு பெரிய மரைக்கடையில் மேனேஜர் என்ற பதவியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்.
தமது ஒரே பெண்ணை தக்க இடத்தில் உரிய வயதில் சீரும் சிறப்புமாக கல்யாணம் செய்து கொடுத்து விட்டதனால் கேதாரி தம்பதிகளுக்கு குடும்பக் கவலை ஏதும் இருக்கவில்லை. வசிக்க சொந்த பங்களாவும் மற்ற எல்லா சௌகரியங்களும் இருந்தன. ஆனால் ரகுபதி பணக்கார உறவினர்களிடம் தொடர்பு வைக்க அஞ்சி கொஞ்சம் தூரத்தில் இருந்தே காலத்தை ஓட்டிவிட்டிருந்தார். சௌக்கியமா என்று தெருவில் சந்திக்கும் போது விசாரிப்பதுடன் கேதாரியின் தொடர்பை நிறுத்தி கொண்டிருந்தார். அந்த ஒரு உறவினரது உரிமையைத்தான் இது சமயம் மஞ்சுளா நாட வேண்டியிருந்தது. முடிவில் எதிரே இருந்த மருந்து கடைக்கு ஓடி டெலிஃபோன் மூலம் ஸ்ரீமான் கேதாரிக்கு தாத்தாவின் மரணத்தை தெரிவித்துவிட்டு வந்தாள் மஞ்சுளா. 1 மணி நேரம் சென்றதும் ஸ்ரீமான் கேதாரியும் பார்வதி அம்மாளும் தங்களது காரில் வந்து இறங்கினார்கள். இரவுக்கு இரவே மேற்கொண்டு காரியங்களை நடத்திவிட்டு தம்முடன் மஞ்சுளாவை அழைத்து கொண்டு தங்கள் வீட்டிற்கு புறப்பட்டு விட்டார்கள். மஞ்சுளா நீடித்து அந்த இடத்தில் தனியாக இனி வசிக்க இயலாததற்கு பல காரணங்கள் இருந்தன. முதலாவதாக அவள் தன்னந்தனியான ஒரு இளம்பெண். இரண்டாவதாக 6 மாத வாடகை பாக்கியாக இருந்ததனால் வீட்டுக்காரர் அவளை எந்த நிமிஷமும் வெளியே பிடித்து தள்ள காத்திருந்தார். மூன்றாவதாக தாத்தாவின் மறைவுக்கு பின் பலவற்றை ஞாபகப்படுத்தும் அந்த வீட்டில் தங்கியிருக்க அவளுக்கு மனமில்லை. பார்வதியுடன் புறப்படும் முன் தன் பெரிய தோல் பெட்டிக்குள் வேண்டிய சாமான்களை எடுத்து சேகரித்து வைக்கும் நிமித்தம் கூடத்து அறைக்குள் இருந்த தாத்தாவின் பெட்டியை திறந்து ஆராய்ந்தாள். அப்பொழுது அவளுக்கு ஒரு சிறு ஆச்சரியம் காத்திருந்தது. தனக்கு ஒரு சமயம் திடீர் என்று அன்று மரணம் ஏற்படலாம் என்று ரகுபதி எழுதி பார்த்தார் போலும். அன்று பகல் தள்ளாடி கொண்டு வெளியே சென்று தமது பெயரில் பேங்கில் இருந்த மீத பணம் 200 எடுத்து வந்து பெட்டியில் வைத்திருந்தார். தாத்தாவுக்கு பின் தான் அவரது வாரிசு என்று உரிமை பாராட்டி கொண்டு அந்த பணத்திற்காக அலைய வேண்டிய தொல்லைகள் ஏதும் அவளுக்கு இருக்கவில்லை. தன் கை செலவிற்கு எடுத்துக்கொண்டு மீதி தொகையை ஸ்ரீமான் கேதாரி அவர்களிடம் அவள் கொடுத்து விட்டிருந்தாள். தாத்தாவின் கரும கிருத்தியங்களை நடத்தி முடித்து விட்டதனால் பண விஷயமாக ஏதோ பேசுவதற்குத்தான் அவர் அழைத்தார் போலும் என்று அவளுக்கு இடையே ஒரு சிறு சந்தேகம் வேறு தோன்றியது. எண்ணங்களை பலவாறு ஓடவிட்டு கொண்டே ஸ்நான அறைக்குள் சற்று அதிகமாகவே நேரத்தை கழித்தாள். குளித்துவிட்டு வேறு ஆடை உடுத்தி கொண்டு சமையல் அறைக்குள் வந்து நின்றாள் மஞ்சுளா. சில நாட்களில் ஏற்பட்டிருந்த அனுபவத்தில் அந்த வீட்டில் உள்ள அனைவரும் அவளிடம் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்தனர் என்பதை அவள் புரிந்து கொண்டிருந்தாள். அடுப்பு மேடை மீது ஒரு பக்கத்தில் அலட்சியமாக திறந்து வைத்திருந்த வெண்கல டம்ளரை தானாகவே சென்று எடுத்து அதில் பெயரளவில் காப்பி என்று நிறைத்து வைத்திருந்த கரும் திரவத்தை விழுங்கினாள். பகல் 1 மணி வரை வேறு எதுவும் சாப்பிட கிடைக்காததனால் அந்த பானகத்தை விட்டாலும் வேறு கதி இருக்காது என்பதையும் அவள் உணர்ந்திருந்தாள். அது சமயம் வீட்டின் சமையற்கார அம்மாள் உள்ளே வந்தாள். அடுப்பில் காய்ந்து கொண்டிருந்த எண்ணெயில் போடுவதற்கு பதில் கடுகை அவள் முகத்திலே போட்டால் அத்தனையும் வெடித்து போயிருக்கும். அவ்வளவு ஆத்திரம் அந்த அம்மாள் முகத்தில் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. அந்த காய்கறிகளையெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வையம்மா, இந்த வீட்டில் நேரம் ரக்கை கட்டி கொண்டு பறக்கிறது. ஸ்நானம் ஆய்விட்டால் அந்த மனிதர் ஆஃபீஸுக்கு நேரமாகிவிட்டது என்று துடிப்பார். எஜமானி அம்மாள் என்னை ஓட ஓட விரட்டுவாள் என்று உருமினாள் அவள். தனக்கு சமையல்காரி போட்ட கடும் உத்தரவை சிரமேற்கொண்டு துரிதமாக முடிக்கும் நிமித்தம் காய்கறி கூடைகள் அருகே போவதற்குள் வீட்டு வேலைக்கார பையன் வாயிற்படியின் வெளியில் வந்து நின்றான். உடலை வெளியே வைத்து கொண்டு தலையை மட்டும் ஒட்டகம் போல் உள்ளே நன்றாக நீட்டிக்கொண்டு அவன், இந்தாம்மா, புதுசா வீட்டுக்கு வந்திருக்கியேன்னு நான் சும்மா இருக்கிறேன். உன் கால் செருப்புகளை வாசல் வராந்தாவிலே விட்டு வந்துடுறியே. எனக்கு உன் செருப்புகளை தூக்கி கொண்டு தோட்டத்திலே வைக்கிற வேலை ஒன்று தான் பாக்கியாக இருந்துச்சா? இந்தாம்மா, உன் வேலையை நீ செய்ய வேணும். எனக்கு இந்த பாதுகாப்பு பட்டாபிஷேகம் தேவையில்லை என்று கோபமும் பரிகாசமும் கலந்த குரலில் எச்சரித்தான். சரியப்பா, அதை கவனிக்கிறேன், கோபிக்காதே என்று பதில் அளித்த மஞ்சுளாவுக்கு நெஞ்சு பதைத்தது. வீட்டு வேலையாட்கள் எல்லோரும் கூட அதட்டி மிரட்டி பேசும் அளவிற்கு அவள் நிலைமை அவ்வளவு கேவலமாகிவிட்டதா என்ன? அவமானத்தினால் அவள் உடல் குன்றி போனாள். ஆனால் பேதை பெண், அவளுக்கு பணக்காரர்கள் வீட்டு வேலைக்காரர்களை பற்றி என்ன தெரியும்? வீட்டுக்கு வேண்டிய விருந்தாளி என்று உணர்ந்ததும் சலாம் போட்டு பல்லை காட்டி பாய்ந்து ஓடி பணிபுரிவார்கள். எஜமானனுக்கு வேண்டாத ஏழை விருந்தாளி என்பதை உணர்ந்து கொண்டதும் முகத்தால் இடித்து வார்த்தையால் அலட்சியப்படுத்தி சீக்கிரம் ஆசாமியை விரட்ட முயற்சிப்பார்கள் என்ற விஷயம் அவளுக்கு இப்போதுதான் தெரிந்தது.
தெரியாமலா சொல்லி வைத்தான்? ஒரு மேதாவி பணக்காரர் வீட்டு வேலைக்காரர் எஜமானது உள்ளத்து உணர்ச்சியை பிரதிபலிக்கும் உஷ்ணமானி என்று. காலை ஆகாரம் முடிந்ததும் வெளியே செல்ல உடுத்தி கொண்டு தயாராக வந்து ஆபீஸ் அறையில் அமர்ந்து கொண்டார் ஸ்ரீமான் கேதாரி. வெற்றிலை தட்டை அருகில் கொண்டு வந்து வைத்துவிட்டு, தன் பார்த்தாவுக்கு காலையிலிருந்து செய்த இந்த சிறு பணிவிடையினால் தான் மெத்த அலுத்து விட்டவள் போல் பெருமூச்சுடன் தன் பிரம்மாண்டமான சரீரத்தை தூக்க மாட்டாது தூக்கி கொண்டு அருகில் வந்து நின்றாள் அவளது சகதர்மினி பார்வதி. ஸ்ரீமான் கேதாரி சுபாவத்தில் விளக்கெண்ணெயைப் போல் வழவழ என்று பயந்து நடுங்கி பிடிகொடுக்காது பேசும் ஆசாமி. அவருக்கு வாழ்க்கை துணைவியான பார்வதிதான் பெருந்தூண் போல் தெம்பாக இருந்தாள். தமது உத்தரவுப்படியே எதிரே வந்து தலை குனிந்து கொண்டு நின்ற மஞ்சுளாவை அவர் கடைக்கண்ணால் உற்று பார்த்தார். அவளது வாடிய முகத்தை கண்டதும் அவருக்கு கண்டிப்பாக பேச நாய் எழவில்லை. தொண்டையை கனைத்து கொண்டு வந்து மஞ்சுளா என்று பூர்வ பீடிகை போட்டுவிட்டு மேலே பேச முடியாது விழித்தார். கணவனது தடுமாற்றத்தை கண்ணுற்ற பார்வதி பாய்ந்து குறுக்கிட்டாள். உங்கள் வீட்டு வாடகை பாக்கியை தீர்த்தது போக மிஞ்சியிருந்த பணம் தாத்தாவின் காரியங்களுக்கு போதவில்லை. அதனால் என்ன என்று பெரியப்பாவே கொஞ்சம் கையை விட்டு போட்டு செலவு செய்து காரியத்தை முடித்து விட்டார். வீட்டை உடனடியாக காலி பண்ண வேண்டி வந்ததால் மேஜை நாற்காலி முதலிய சாமான்களை விலைக்கு போட்டுவிட்டு அந்த பணத்தை கொண்டு மளிகை கடன் பால்காரன் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சொச்சம் எல்லாவற்றையும் சரி கட்டிவிட்டார். உன் புத்தகங்களும் துணிகளும் சமையல் பாத்திரங்களும் தான் பாக்கியாக இருந்தன. அவைகளை எடுத்து வந்து தமது தோட்டத்தில் இருக்கும் சின்ன வீட்டின் அறைக்குள் போட்டு வைத்திருக்கிறார். ஏதோ அம்மா, எங்களால் முடிந்தவரை ஒரு மாதிரி எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து கொடுத்து விட்டோம். இனிமேல் என்ன செய்ய போவதாக உத்தேசிக்கிறாய் என்று பெரியப்பா கேட்கிறார் என படபடவென்று கூறி முடித்தாள். நான் ஒன்றும் கேட்கவில்லை அம்மா, உன் பெரியம்மாதான் அப்படி கேட்கிறாள் என்று சொல்ல விரும்புகிறவர் போல் ஸ்ரீமான் கேதாரி பரிதாபமாக விழித்தார். மஞ்சுளாவுக்கு என்ன பதில் சொல்வதென்றே விளங்கவில்லை. பெரியம்மாவின் கேள்வியின் முழு அர்த்தமும் அவளுக்கு சட்டென்று விளங்கிவிடவே திகிலில் நெஞ்சு படபடவென்று அடித்து கொண்டது. கையில் காசு இல்லை, நிற்க நிழல் இல்லை, உற்றார் உறவினர் யாரும் இல்லை என்ற பயங்கர நிலைமையில் எவ்வனம் என்ற பெரும் ஆபத்தை துணையாக கொண்டு அவள் எங்கே போவாள்? எனக்கு ஒன்றும் தேவையில்லை, ஒரே குழப்பமாக இருக்கிறது பெரியப்பா என்றால் தழுதழுத்த குரலில். உங்களுடைய இந்த பெரிய வீட்டில் கொஞ்ச காலம் தங்கி வாழ இடமில்லையா? என்னை போவென்று சொல்லாதீர்கள். பிச்சைக்கார பெண்ணை போல நடுத்தெருவில் அலைய எனக்கு பயமாக இருக்கிறது பெரியப்பா. பெரியம்மா, என்மேல் கருணை காட்டுங்கள். உங்கள் வீட்டில் வேலைகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டு நான் ஒரு வேலைக்காரியாகவாவது ஒண்டிக் கொண்டு இருக்கிறேன் என கெஞ்சி கண்ணீர் விட்டு வேண்ட விரும்பியது அவளது உள்ளம். ஆனால் பெரியம்மா முகத்தில் அலைமோதிய கடும் பாவனையை கண்டதும் அச்சத்தில் அவளுக்கு எழவில்லை. எங்களை போன்று பள்ளிக்கூடம் படிப்பு இல்லாமல் வீட்டு வாயிற்படியே தாண்டாது வளர்ந்த பெண்ணானி பயப்படுவதற்கு? படித்தவள், உத்தியோகம் செய்கிறாய். உன்னை காப்பாற்றிக்கொள்ள உனக்கு தெரியாதா என்ன? உத்தியோகம் செய்யும் பள்ளிக்கூடத்திற்கு ஹாஸ்டல் இருக்கிறதல்லவா, அதிலே தங்கிவிட ஏற்பாடு செய்து கொள். அது சௌகரியப்படாவிட்டால் உன்னோடு வேலை பார்க்கும் உபாத்தியாயினிகள் சிலர் தனிக்கட்டைகளாக இருக்கக்கூடும். அவர்கள் யாருடனாவது நீயும் சேர்ந்து வசிக்க ஏற்பாடு செய்து கொள்ளலாமே என்றாள் பார்வதி மிகுந்த மிடுக்கான குரலில். கேதாரி மெல்ல திரும்பி பார்த்தார். மஞ்சுளாவின் கலங்கிய கண்கள் அவர் மனதை வேதனை செய்தன. ஏதோ சொல்ல அவர் வாயை திறக்கும் முன் அவரது மனைவி குறுக்கிட்டு, பெரியப்பாவும் நானும் உன்னை பற்றி இரவு வெகுநேரம் பேசிக்கொண்டிருந்தோம். நீ இங்கே தங்கி இருப்பதனால் எங்களுக்கு ஒன்றும் குறைந்து விடாது. ஆனால் பல அசௌகரியங்களை உத்தேசித்து நீ ஹாஸ்டலில் சென்று வசிப்பது நல்லதென்று பெரியப்பா தீர்மானம் செய்தார் என்றாள். பார்வதி அம்மாளின் தீர்ப்பிற்கு பிறகு பேச ஏதும் இல்லாததனால் கேதாரி ஆமாம் ஆமாம் என்று முனகிவிட்டு எழுந்தார். நெஞ்சு விரிந்து விடும்படி செய்த வேதனையையும் துக்கத்தையும் சிரமத்துடன் மஞ்சுளா அடக்கி கொண்டாள். வறட்சியாக மெல்ல புன்முறுவல் அளித்தாள். சரி பெரியம்மா, நீங்கள் சொன்னது போலவே இன்றே செய்து முடிக்கிறேன். ஒரு சமயம் நான் ஹாஸ்டலுக்கு புறப்பட்டு செல்ல 2-3 தினங்கள் செல்லக்கூடும். அதனால் உங்களுக்கு ஏதும் கஷ்டம் ஏற்படாதல்லவா என்று மெல்ல வினவினாள். நன்றாக இருக்கிறது. 1 வாரம் வேண்டுமானாலும் ஆகட்டுமே. அசடே, உடனே புறப்படு என்றா சொல்கிறோம் என்று கூறிவிட்டு லேசாக சிரித்தாள் பார்வதி. மஞ்சுளா பற்றிய தொல்லை இனி நமக்கு இல்லை என்ற நினைவு அவள் மனதிற்கு பெரிய ஆறுதலை அளித்தது.
அதனால் அவளது கோபம் மறைந்து ஒரு சிரிப்பு கூட மெல்ல தலை காட்டிவிட்டது. மஞ்சுளா அறையினின்று வெளியே வந்தாள். உள்ளே திரும்பி பின்கட்டின் பக்கம் காலை வைத்தாள். பெரியப்பாவும் பெரியம்மாவும் தன்னை பற்றி உரத்த குரலில் பேசிக்கொள்வது காதில் படவே மேலே செல்லாமல் சட்டென்று நின்றுவிட்டாள். ஆமாம், பெரியப்பா சொன்னார் அப்படின்னு எல்லா பழியையும் என் தலையில் போட்டுவிட்டாயே, அந்த பெண் என்னை என்ன நினைப்பாள் என்று கேட்டார் கேதாரி சற்று கோபத்துடன். ஐயா நல்லவர், அம்மா பொல்லாதவள் என்று எனக்கு மட்டும் கெட்ட பெயர் வேண்டுமா? மேலும் எல்லாம் அம்மா வைத்ததுதான் சட்டம். இந்த வீட்டில் ஐயாவுக்கு ஏதும் அதிகாரம் கிடையாது என்று நம்மை பற்றி அந்த பெண் வேறு தப்பாக எண்ணிக்கொள்ள வேண்டுமா? அதனால்தான் நீங்கள் சொன்னால் அந்த பெண்ணிற்கு நன்றாக மனசில் உரைக்கும், உங்கள் கௌரவமும் நிலைக்கும் என்று சொன்னேன் என்று உரத்த குரலில் பார்வதி பதிலுக்கு அதட்டினாள். அந்த பெண் அழுது விடுவாள் போல் இருந்ததை கண்டதும் எனக்கு மனம் என்னவோ போலாகிவிட்டது என்று சூள் கொட்டினார் கேதாரி. மேஜை மீதிருந்த தமது தலைப்பாகையை எடுத்து தலையில் வைத்து கொண்டார். எனக்கு கூட உங்களை அது சமயம் பார்த்தபோது பயமாகத்தான் இருந்தது. பெரியப்பா, என்னை காப்பாற்றுங்கள் என்று எங்கே அந்த பெண் அழுது கொண்டு உங்கள் காலடியில் விழுந்து விடுவாளோ, உடனே தந்தோம் என்று நீங்கள் அபயஹஸ்தம் அளித்து விடுவீர்களோ என்று நடுங்கி போய்விட்டேன். நல்ல வேளையாக அவளே வாய் திறந்து நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டாள். நான் பிழைத்தேன் என்றாள் பார்வதி ஒரு பெருமூச்சுடன். ஆனாலும் உனக்கு ரொம்ப கல்மனம். அந்த பெண்ணை நம் குழந்தை ஜெயம் என்று எண்ணிக்கொண்டு இங்கேயே தங்க வைத்திருக்கலாம் என்றார் கேதாரி. நம் ஜெயத்திற்கு இவள் ஈடாகி விடுவாளா? நமக்கேன் வீண் வம்பு? வயது பெண்ணை வீட்டில் வைத்து கொண்டால் அதைவிட பெரிய தலைவேதனை வேறு எதுவும் வேண்டாம் தெரியுமா? இந்த வருஷாந்திர விடுமுறையின் போது என் அண்ணா பிள்ளைகள் 2 பேரும் இங்கே சில நாட்கள் இருக்க வரப்போகிறார்கள். அண்ணாவுக்கு பல நல்ல இடங்களிலிருந்து வரன்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கின்றன. இது சமயம் இந்த பெண் இங்கே இருந்தால் நன்றாக இருக்காது. அவர்கள் வாலிப வயதுள்ள பிள்ளைகள். போதாதற்கு மஞ்சுளா பார்க்க லட்சணமாக இருக்கிறாள். எங்கேயாவது காதல் கீதல் என்று அவர்களில் ஒருவன் ஆரம்பித்து விட்டால் பிறகு மன்னியிடம் பதில் சொல்ல என்னால் முடியாது என்றால் அதிகாரமாக அந்த தர்ம பத்தினி. இந்த விதமான தொல்லைகள் இல்லாமல் ரகுபதியே ஏதாவது ஒரு வழி செய்துவிட்டு போயிருக்க கூடாதா என தனக்குள் பேசுகிறவர் போல முணுமுணுத்தார் கேதாரி. அந்த கிழவன் லேசுப்பட்டவன் அல்ல. கையில் காசில்லாவிட்டாலும் வரட்டு ஜம்பத்திற்கு குறைச்சல் இல்லை. காலாகாலத்தில் பேத்திக்கு ஒரு கல்யாணம் செய்து வைக்காமல் படிக்க வைத்தானாம். படிக்க இப்போ என்ன ஆச்சு? நடு தெருவில் நிற்கிறாள் பேத்தி. அத்துடன் போச்சா? அந்த பெண் தாறுமாறாக ஏதாவது நடந்து கொண்டால் உறவுக்காரர்கள் என்ற கோதாவில் நமக்கு வீண் பழிச்சொல் வந்து சேரும். இந்த மாதிரியான ஏழை உறவினர்களால் எப்பொழுதுமே வீண் தொந்தரவுதானே ஒழிய லாபமில்லை என்று பார்வதி அடுக்கிக் கொண்டே போனாள். மேலே பேசாது கணவர் தமது காரியாலயத்தில் கிளம்புவதைக் கண்டதும் அவள் சரி சரி, எனக்கும் நேரமாயிற்று, எத்தனையோ வேலை அப்படியே கிடைக்கிறது என்று கூறிவிட்டு உள்ளே திரும்பினாள். களிர் களிர் என்று ஒலித்த மெட்டிகளின் ஓசையை கேட்டதும் அதுவரை அப்படியே ஸ்தம்பித்து போய் நின்று கொண்டிருந்த மஞ்சுளா திடுக்கிட்டு தம் உணர்வு பெற்று வேகமாக அங்கிருந்து அப்பால் சென்றாள். ஒட்டு கேட்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவள் அதுவரை நின்று கொண்டிருக்கவில்லை. தன் பெயரை கேட்டதும் ஒருபுறம் திகைப்புற்று நின்று விட்டவளே. கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நடந்த அந்த சம்பாஷணை முழுவதும் காதில் படவே மனவேதனை தாள முடியாது அப்படியே செயலற்று நின்று விட்டாள். அவ்வளவேதான். அன்று பகல் போஜனத்திற்கு பிறகு மஞ்சுளா வெளியே புறப்பட்டாள். வைதேகி பெண்கள் பள்ளிக்கூடத்தின் வாயிற்படியை நெருங்கியதுமே பயத்தில் அவளது உடல் நடுங்கத் தொடங்கியது. அனுமதியை பெற தலைமை உபாத்தியாயினியின் அறையின் முன்னே வந்து நின்றதும் அவளிடமிருந்த கொஞ்ச நெஞ்ச தைரியமும் பஞ்சாக பறந்துவிட்டது. உள்ளே வர சொல்லு என்று அதிகாரமாக எழுந்த கிருபாவதியின் குரலை கேட்டதும் நடை தள்ளாட நா உலர்ந்து போக நெஞ்சை அடைக்க பயமே உருவாக மஞ்சுளா உள்ளே போய் நின்றாள். அவள் பேசுவதற்கு முன் தலைவி பேசலுற்றாள். உன்னுடைய லீவு கடிதம் கிடைத்தது. நீ இங்கே தற்காலிகமாக வேலை பார்க்கிறாய் என்பதை மறந்துவிட்டாய். 10 நாட்கள் தொடர்ந்தாற்போல் லீவு வேண்டுமென்று கடிதம் எழுதி போட்டுவிட்டு நிம்மதியாக வீட்டில் உட்கார்ந்து கொண்டு விட்டாய். இதன் அர்த்தம் என்ன என்று கர்ஜித்தாள். அனல் பொறி பறந்த அவளது விழிகளை காண அஞ்சிய மஞ்சுளா தலையை குனிந்து கொண்டு என் தாத்தா திடீரென்று மரணமடைந்து விட்டார் என்றாள் தழுதழுத்த குரலில். உன் தாத்தா ஒரு நாள் தானே செத்து போயிருக்க முடியும்? 10 நாட்களுமா தினம் தினம் செத்து கொண்டிருந்தார்?
உன்னிடம் சுற்றி வளைத்து பேச எனக்கு பொழுதில்லை. உன்னை போன்ற சோம்பேறி பெண்களுக்கு உத்தியோகத்தில் எங்கே கருத்து இருக்கு? உன்னை நாங்கள் வேலையிலிருந்து விலக்கிவிட்டு உனக்கு அடுத்தபடியாக விண்ணப்பம் செய்து கொண்டிருந்த ரேவதியை குமஸ்தாவாக நியமித்து விட்டோம். தயவு செய்து உனக்கு சேர வேண்டிய சம்பள பாக்கியை தலைமை குமஸ்தாவிடமிருந்து வாங்கி கொண்டு போய் சேர் என்று சராமாரியாக வார்த்தை அம்புகளை வீசிவிட்டு மேஜை மீதிருந்த மணியை அகங்காரமாக அடித்தாள் தலைவி. அண்ட சராசரங்கள் எல்லாம் இடிந்து தன் தலைமீது விழுந்து விட்டது போல் திக்பிரமை அடைந்த மஞ்சுளாவுக்கு உணர்வு வர ஒரு சில வினாடிகள் சென்றன. இன்னும் ஏன் நிற்கிறாய் என்று தலைவி மீண்டும் கர்ஜித்தவுடன் அவமானம் தாள மாட்டாமல் மெல்ல வெளியே வந்தாள். ஏனம்மா இப்படி ஒரு தவறு செய்தாய்? இந்த காலத்தில் ஒரு நல்ல ஸ்தாபனத்தில் வேலை கிடைப்பது மிக சிரமமான காரியமாச்சே. தாத்தா செத்துவிட்டால் என்னம்மா, மறுநாளாவது புறப்பட்டு வேலைக்கு வந்திருக்கப்படாதா? துக்கம் ஒருபுறம் இருந்தாலும் வயிற்று பிழைப்பு என்று ஒன்று இருக்கிறதே, அதை பார்க்க வேண்டாமா? போகிறது போகட்டும், கொஞ்ச நாட்கள் சென்றதும் மறுபடி இங்கே வாம்மா. அதற்குள் தலைவி அவர்களின் கோபம் தணிந்திருக்கும். அவர்களிடம் எப்படியாவது பேசி நற்சாட்சி பத்திரம் வாங்கி வைத்துக்கொள். பிறகு வேற எங்கேயாவது வேலை தேட வேண்டுமானால் கையில் அது இருந்தால் நலமாக இருக்கும் என்று அனுதாபத்துடன் பேசிய தலைமை குமஸ்தா அவளுக்கு சேர வேண்டிய சம்பள பணமான 13 ரூபாய்களை எண்ணி மேஜை மேல் வைத்தார். அதை பெற்றுக்கொண்டு மஞ்சுளா வெளியே வந்தாள். உத்தியோகம் போய்விட்ட விஷயம் பெரியம்மாவுக்கு தெரிந்தால் என்று எண்ணும் போதே அவள் தலை சுற்றியது. தாத்தா போய்விட்டார், வீடும் போய்விட்டது. இனி அவள் என்ன செய்வாள்? அந்த சொற்ப தொகையை வைத்து கொண்டு எவ்வளவு நாட்கள் தான் காலத்தை ஓட்ட முடியும்? BA பாஸ் செய்ய வகையில்லை, கல்யாணம் செய்து கொள்ளவும் வழியில்லை. இப்போது உத்தியோகத்திற்கும் லாயக்கு இல்லை என்ற பட்டம் கிட்டிவிட்டது. இனி வாழ்வதற்கு மட்டும் என்ன யோகிதை இருக்கிறது? இந்த ஜென்மம் வீணா பூமி தேவிக்கு பாரமல்லவா? சீச்சி என்று ஓடியது அவளது சிந்தனை. பைத்தியக்காரி போல் வேகமாக கால் வந்த போக்கில் நடந்தாள். அவள் மணக்கண் முன் ரயில் தண்டவாளமும் கொந்தளிக்கும் கடலும் மாறி மாறி பயங்கரமாக தோன்றி மறைந்த வண்ணம் இருந்தன. சிவந்த அந்திவானத்தில் இருட்டு கருந்திரை விட தொடங்கியதும் கடற்கரையோரமாக இருந்த மின்சார விளக்குகள் பளிச்சிட்டு எரியத் தொடங்கின. கரையில் இருந்து வெகு தொலைவில் இருந்த கடலின் நீர்பரப்பை நோக்கி நடந்தாள் மஞ்சுளா. வெறுப்பிலே திகுதிகுவென்று அவளது மனமும் உடலும் எரிந்து கொண்டிருந்தன. குளிர்ந்த கடல் நீரில் போய் தொப்பென்று விழுந்தால்தான் அந்த எரிச்சல் அடங்கும் என்ற பிரமை ஏற்படவே கடலை நோக்கி வேகமாக நடந்தாள். இருண்ட வானமும் கருநீல கடலும் கலந்து நிற்கும் அடிவானத்தை வெறித்து பார்த்துவிட்டு ஒரு முறை தன்னை சுற்றிலும் திரும்பி பார்த்தாள். அஸ்தமிக்க ஆரம்பித்ததும் நீரின் அருகாமையிலே இருக்க அச்சம் கொண்டு மின்சார விளக்கின் வெளிச்சம் வீசும் சாலை ஓரத்தை நாடி ஜனங்கள் முன்பே போய்விட்டதனால் மனித நடமாட்டமின்றி கடல் மட்டம் தனிமையிலே கர்ஜனை செய்து கொண்டிருந்தது. இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு மஞ்சுளா தண்ணீரில் கால் வைத்தாள். அது சமயம் பிரம்மாண்டமானதொரு அலை சீறிக்கொண்டு எழுந்திருக்கும் சர்ப்பத்தின் படம் போல பொங்கி வந்து கரைமேல் மோதவே அவளது ஆடை முழுவதும் நனைந்து விட்டது. சில்லென்று வீசிய காற்று உடலில் பட்டதும் மேனி வெடவெடவென நடுங்கத் தொடங்கியது.